அது வந்து படம் பார்த்தோன்னே நீங்களே சொல்லுவீங்க. பாலா படம் தான். செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு. கருத்துள்ள படமா இருக்கு. பசிக்குது ப்ரோ, நிஜமாவே நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. பேசல, காது கேட்கல, எதுவுமே செய்யல. எல்லா லேடிஸும் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. லாஸ்ட்ல வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சீட்டை விட்டு எழுந்துக்க முடியல. கண்டிப்பா எல்லாரும் படம் பார்க்கும்போது அழுதுட்டு தான் வருவாங்க. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ், சூப்பரா ரசிக்கிறாங்க படத்தை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. எல்லா லேடிஸும் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் நிச்சயமா இது இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான படமாவும் இருக்கும். And I'm really happy. எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Thank you so much. எல்லாரும் போய் படத்தை தியேட்டர்ல பாருங்க. சூர்யா சார் நடிக்கிறதா இருந்துச்சு சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அவர் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அருண் விஜய் சாருக்கு வந்து நல்ல ஒரு கம்பேக்கா கண்டிப்பா இந்த படம் இருக்கும். இந்த படம் உண்மையில நல்லா இருக்கு. படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். அது அருண் விஜய் ஆக்டிங் தான் ஆக்சுவலி அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கு அந்த படம். ஸோ அதனால இல்ல, இது கண்டென்ட் தான் ஆக்சுவலி. இந்த படமும் ஒரு கண்டென்ட் வைஸ் தான் போயிருக்காங்க. எண்ட்லயுமே நமக்கு கொஞ்சம் சேட் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. எந்த மாதிரி கதைன்னா அது வந்து படம் பார்த்தோன்னே நீங்களே சொல்லுவீங்க. ஒரு மாற்றுத்திறனாளி கதை. நல்லா இருந்துச்சு படம், சூப்பரா இருந்துச்சு, தரமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு படம். எல்லாம் செமையா விட்டுட்டாங்க. மகன் விக்ரம் மாதிரி கொஞ்சம் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா பண்ணிட்டாரு. படம் நல்லா இருக்கு. பாலா செகண்ட் ஹாஃப்ல திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டாரு. பாலா படம் தான். சட்டுன்னு எல்லாரும் மூஞ்சில அடிச்ச மாதிரி இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எந்த பொண்ணையும் ஒரு வக்கரமா பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அருண் விஜய் அவர் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு, இது பண்ணுச்சு. செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு. பசிக்குது ப்ரோ, நிஜமாவே நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. இல்ல பாலா சார் படம்னு சொல்ல முடியாது. அது வந்து அது டச்சிங்லாம் நல்லா இருக்கும், எமோஷனல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அது கொஞ்சம் லைட்டா மிஸ்ஸிங் தான். அவரோட படம்னாவே எப்படியா இருந்தா ஒரு அழுகையை கொண்டு வந்துருவாரு. நிறைய இருக்கு படம் ஃபுல்லாவே, நிறைய எமோஷன்ஸ். அப்போ தவறான மனசுல நினைக்கிற மனுஷன் எல்லா ஆம்பளைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு புரிதல் அப்பயாவது பார்த்து தெரிஞ்சாங்க. அந்த மாதிரி ஒரு இல்ல அடுத்தது என்ன நம்ம முன்கூட்டி கணிக்க முடியுது. இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா பிதா மகன் 2 மாதிரியே தான் இருக்கு. அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கு. ரியாலிட்டின்றத வந்து யதார்த்தத்தை அவர் அப்படியே காமிச்சிருப்பாரு, இது பண்ணியிருப்பாரு. இந்த மறைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் யதார்த்தம் அப்படியே ஓப்பனா அவர் காமிச்சிருப்பாரு. தொடர்ந்து அவருக்காக தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஃபீலா இருந்துச்சு, என்ன பண்ணிட்டாரு. செகண்ட் ஹாஃப்ல மறுபடியும் ஃபார்முக்கு வந்துட்டாரு. சூப்பர். சாங்ஸ் எல்லாமே வழக்கம் போலதான். அவர் என்ன சொல்லுவாரோ அதான அறம் தான். நல்லா இருந்துச்சு. அவர் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. அருண் விஜய் தான் இந்த படத்துல தான் அவர் சூப்பரா நடிச்சிருக்காரு. அந்த கடைசி நேரத்துல வந்து என்ன நடக்க போகுதுன்றது வந்து நமக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. அங்க நடக்கிற ஒரு ஊழல்ல தான் 3 பேர்த்த அப்படியே பஞ்சு அப்படியே கட்டிங்க வெட்டிங்க அப்படியே சூப்பரா பண்ணி வச்சிருக்காரு. படம் சூப்பரா இருக்கு தெளிவா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சைலண்டா இது பண்ணாலும் செகண்ட் ஹாஃப் தரமா இருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளி நடந்த ஒரு கொடூரத்தை வந்து அதை கண்மடி நிறுத்திருக்காரு. அந்த வழியை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அந்த வழி மாற்றுத்திறனாளி மட்டும்தான் புரியும். அது நல்லா பண்ணிருக்காரு. என்னை அறிந்தால் படத்துல அவரு கொடுத்த ஆக்டிங் கூட எனக்கு பெருசா தெரியல. பட் பெண்களுக்காக ஒரு விஷயம் ஆக்டிங் பண்ணிருக்கிறாரு பாரு. பேசல, காது கேட்கல, எதுவுமே செய்யல. ஆனா செம்மையா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. தேங்க்ஸ் டு ஆல் த ஃபேன்ஸ். எல்லாருமே வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேர் ஒரு ஷோ கேன்சல் ஆகி போனாங்க. பட் இமீடியட்டா அது வந்து 11 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் பாலா சார் தேங்க்யூ. லாஸ்ட்ல வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சீட்டை விட்டு எழுந்துக்க முடியல. அந்த மாதிரி நல்லா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் படம் பார்க்கும்போது அழுதுட்டு தான் வருவாங்க. ஆமா, அருண் விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா டான்ஸ் ஆக்ஷன் நல்லா பார்த்துருந்தோம். இந்த படத்துல வந்து சைலண்ட் கில்லர். செகண்ட் ஹாஃப் எழுந்துக்க முடியாது. செகண்ட் அவுட் செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. படம் பிடிச்சிருந்தது. நல்லாதான் பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. இவங்க அந்த கோர்ட் தீர்ப்பு கொடுத்தது தான் எனக்கு பிடிக்கல. இந்த டைம் அதேதான், என்டர்டைன்மெண்ட் தாண்டி தான் நல்லா இருக்கு. என்டர்டைன்மெண்ட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லைட்டா என்டர்டைன்மெண்ட் இருந்தாலும் அந்தந்த கேரக்டர் காமிக்கிறதுக்காக அந்த என்டர்டைன்மெண்ட் ஒரு காமெடி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல நல்லா பேசிருக்காரு. அவருடைய படம் கண்டிப்பா பேசிருக்காரு. அதனால வந்து தீர்ப்பை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். பாதிச்சதுதான் இதாங்க, இந்த முடிவு தாங்க எனக்கு சரியில்லை. மீதி எல்லாமே இப்போ ஓவராலா படம் நல்லா இருக்கு. அது அந்த வளர்த்த பாசம்னு சொன்னேன் நான். பெத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் அதிகம். ஒரு கேலா நான் அந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆச்சு. படம் ஃபுல்லாவே தாண்டி என்னன்னா அந்த பிரதர் சிஸ்டர் பாண்டிங் அந்த எமோஷனல் இருந்தது. அந்த கேர்ள்ஸ் நடக்கிற அபியூஸ் வந்து தமிழ் சினிமால வந்து ஒரு முக்கியமான பிளாட்டா தான். இந்த படத்துல வந்து பாலா வந்து எவ்வளவு யூனிக்கா வந்து கொண்டு போயிருக்காரு நினைக்கிறீங்களா, இல்ல சேம் பிளாட்டா இருக்க மற்ற படங்கள் பத்தி? இல்ல, நிறைய படம் வந்திருக்கு அபியூஸ் அந்த ரிலேட்டட் நிறைய படம் வந்திருக்கு. ஆனா அந்த டைப்புகள் தான் வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி. ஆனா நடக்கதான் செய்யுது. எவ்வளவு படம் எடுத்தாலும் அந்த தவறு நடக்கதான் செய்யுது. இது என்டர்டைன்மெண்ட்டுக்காகலாம் இல்லைண்ணா. இந்த படம்
எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். தரமா இருக்கு. கருத்துள்ள படமா இருக்கு. நல்லா இருந்துச்சு படம். நல்லா